ஸோ நபிஸ்வல்லா அஸ்ஸலாம் எந்த ரோல் எடுத்துக்கிட்டாலும் ஒரு சிறந்து விளங்குனாங்க என்பதை நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னையுடைய தலைப்பில் நம்ம நபிஸ்வல்லா அஸ்ஸலாம் ஒரு சிறந்த சீர்திருத்த அறிஞராக இருந்தாங்க, ஒரு சோஷியல் ரிஃபார்மராக இருந்தார்கள் என்பது அவங்களுடைய சீராலேருந்து நம்ம பார்க்க போகிறோங்க நவீன கண்ணோட்டத்தோடு. முதலாவதாக நபிஸ்வல்லா அஸ்ஸலாம் அவர்கள் மக்கா மற்றும் மதீனால வாழ்ந்த காலத்தில் ஒரு புரட்சிகரமான சமூக மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. இந்த மாற்றங்கள் வந்து இன்று வரை நவீன சமூக நீதி, மனித உரிமைகள், பாலின சமத்துவம் போன்ற கொள்கைகளுக்கு அடித்தளமாக இருக்குதுன்னு தாங்க சொல்ல முடியும். ஸோ முதலாவது விஷயம், ஜாதி இன வேறுபாட்டை ஒழிப்பது. நபிஸ்வல்லா அஸ்ஸலாம் இதை வெற்றி கண்டாங்க. ஸோ ஒரு அரபி அல்லாதவர் அறதவரை விட உயர்ந்தவர் கிடையாது. ஒரு கருப்பர் வெள்ளை நிறம் உடையவரை விட உயர்ந்தவர் இல்லை என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அஹ்மத் பைஹக்கில வரக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு. இது வந்து ஆன்டி ரேசிசம், ஈக்குவாலிட்டி மூமெண்ட்ஸ் எக்ஸாம்பிள் வந்து இன்னைய காலத்தில் ஹியூமன் ரைட்ஸ், யூஎனோட ஹியூமன் ரைட்ஸ் பிரின்சிபல்ஸோட விஷயங்கள் இதுக்கு வந்து ஒரு கான்டெம்பரரி அனாலிசிஸாக இருக்குது. அதுக்கான அடிப்படைகளை வகுத்து தருது என்று சொல்லலாம். அடுத்து பெண்களுக்கு உரிமை வழங்குதல். பெண்களுக்கு சொத்து உரிமை, சொந்த விருப்பம், திருமண விஷயத்தில் தன்னுடைய கணவரை தேர்ந்தெடுப்பது, கல்வி விஷயத்தில் அதை மேம்படுத்துதல், தரமான வாழ்வுக்கு அவங்களுக்கு வந்து வழிவகை செய்து தருதல். நீங்கள் பெண்களை நல்ல முறையில் நடத்துங்கன்னு சொன்னாங்க இறுதி உபதேசத்தில் கூட, புகாரி முஸ்லீமில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நவீன ஒப்பீடு இன்றைய காலத்தோடு பார்த்தீங்கன்னா விமன் ரைட்ஸ் ஆகட்டும், யூஎன் ஆகட்டும், சிஇடிஏடபிள்யூ ஆகட்டும், ஈக்குவல் பே அதுக்காகட்டும், மேரேஜ் கன்சென்ட் ஆகட்டும், இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய அடிப்படையாக நபிஸ்வல்லா அஸ்ஸலாமுடைய வாழ்வு இது இருக்குது. இதை 1400 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தந்துட்டாங்க. ஆனால் சமீபமாக ஒரு 50 வருஷமாக தான் இதெல்லாம் தரப்படுது வளர்ந்த மேலை நாடுகளில். அடுத்து மூன்றாவது ஒரு விஷயம், தொழிலாளர்களுக்கான ஒரு உரிமை பாதுகாப்பு இருந்தது. நீங்கள் உங்களுடைய வேலைக்காரர்களுக்கு நீங்கள் உங்கள் உணவிலிருந்து கொடுங்கள், அவங்களுடைய வேர்வை தரையில் சிந்துவதற்கு முன் அவங்க உழைப்பு கால கூலியை கொடுத்து வருங்கள் நபிஸ்வல்லா அஸ்ஸலாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்னு மாஜால வரக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது இல்லையா? ஸோ இன்றைய நவீன ஒப்போடு பார்த்தீங்கன்னா லேபர் ரைட்ஸ் ஆகட்டும், மினிமம் வேஜ் அதுக்கு ஒர்க் பண்ணுறதாகட்டும், ஃபேர் ட்ரீட்மெண்ட் ஆகட்டும், ஒரு ஐஎல்ஓவுடைய கைட்லைன்ஸ் சொல்லுவாங்க. இதற்கெல்லாம் முக்கிய ஒரு அடிப்படையாக நபிஸ்வல்லா அஸ்ஸலாமுடைய சீரால பல அடிப்படைகள் நமக்கு கிடைக்குது. அடுத்து குழந்தைகள் மீதான அக்கறை மற்றும் பாதுகாப்பு விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்தினாங்க. குழந்தைகளை நபிஸ்வல்லா அஸ்ஸலாம் மதித்தாங்க, இரக்கமோடு நடந்து கொண்டாங்க, மென்மையாக நடந்து கொண்டாங்க, அவங்களுடைய உரிமைகள் அனைத்தையும் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதாவது நபிஸ்வல்லா அஸ்ஸலாம் பாருங்க, யார் வந்து இரக்கம் காட்டவில்லையோ அவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார் என்று சொன்னாங்க. புகாரி முஸ்லீம்ல பார்க்கலாம். ஸோ இன்னைய நவீன ஒப்பீடோடு பார்த்தீங்கன்னா யுனிசெஃப் என்று சொல்லுவாங்க. அதில் இருக்கக்கூடிய சைல்டு ரைட்ஸ் ஆகட்டும், சைல்டு ப்ரொடெக்ஷன் லாஸ் ஆகட்டும், இதுக்கு எல்லாமே ஒரு அடிப்படையாக நபிஸ்வல்லா அஸ்ஸலாமுடைய வாழ்க்கை இருப்பதை நாம் பார்க்கலாம் இன்றைய நவீன காலத்தோடும். அடுத்து ஐந்தாவது, வறியவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், யாசகர்களுக்கான உரிமையை அவங்க தந்து வந்தாங்க. இந்த மக்களுக்கு உதவாத ஒருவன் வந்து என்னை சேர்ந்தவன் அல்ல என்று நபிஸ்வல்லா அஸ்ஸலாம் சொன்னாங்க. முஸ்னத் அஹ்மத், பலவீனப்பட்டவர்களுக்கு. ஸோ அவங்க ஏற்படுத்திய விஷயங்கள் இதற்காக பார்த்தீங்கன்னா ஜகாத் ஆகட்டும், சதக்கா ஆகட்டும், வக்ஃப் ஆகட்டும், சமூக நலத்திற்கான பொருளாதார அமைப்புகள் ஆகட்டும். இப்போ இன்றைய நவீன ஒப்போடு நீங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் வெல்ஃபேர் சிஸ்டம்ஸ் ஆகட்டும், என்ஜிஓக்கள் ஆகட்டும், பப்ளிக் எய்ட் ஆகட்டும், இதற்கெல்லாம் ஒரு அடிப்படையாக இருக்குது நபிஸ்வல்லா அஸ்ஸலாமுடைய சீரா வாழ்க்கை வரலாறு. அடுத்து ஆறாவது ஒரு பாருங்க, ஒரு மத மற்றும் சமூக சகிப்புத்தன்மை சொல்லலாம். ஸோ மதீனாவுடைய அரசியல் அமைப்பு, மதீனாவுடைய சார்ட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூதர்கள், முஸ்லிம்கள் ஒத்துமையுடன் வாழ உரிமை வழங்கப்பட்டது என்று சொல்லலாம். நவீன ஒப்பீடோடு பார்த்தீங்கன்னா செக்யூலர் கான்ஸ்டிடியூஷன்ஸ், மைனாரிட்டி ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன்ஸ், இதற்கெல்லாம் ஒரு அடிப்படையாக விளங்குது நபிஸ்வல்லா அஸ்ஸலாமுடைய வாழ்க்கை. அடுத்தது பாருங்க, அடிமை தலையை ஒழிப்பது, ஸ்லேவரி அபாலிஷன். அடிமைகளை விடுவிக்க நபிகளார் அதிகமாக வந்து ஆர்வம் ஊட்டினாங்க. பல ஹதீஸ்கள் நீங்கள் பார்க்கலாம். ஒருவன் ஒரு அடிமையை விடுவிக்கிறான் என்றால் அவன் வந்து தன்னை நரகத்திலிருந்து விடுவித்துக் கொள்கிறான் என்ற ஹதீஸ்கள் சஹீஹ் முஸ்லீமில் கூட நீங்கள் பார்க்கலாம், 1509 ஹதீஸில். ஸோ நவீன ஒப்பீடோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஆன்டி ஸ்லேவரி மூமெண்ட்ஸ் ஆகட்டும், ஹியூமன் டிராஃபிக்கிங் லாஸ் ஆகட்டும், இதற்கான ஒரு முக்கிய அடிப்படைகளாக நபிஸ்வல்லா அஸ்ஸலாமுடைய வாழ்க்கை இருப்பதை நம்ம பார்க்கலாம். ஸோ நபிஸ்வல்லா அஸ்ஸலாம் அவங்க தங்களுடைய காலத்தில் ஒரு முழுமையான சமூக சீர்திருத்தம் செஞ்சாங்கன்னே சொல்லாங்க. அரசியல் அல்லாத போராட்டம் மூலயமாக மனிதர்களுடைய நிலையை உயர்த்தினார்கள். ஸோ இன்றைய மனித உரிமை சட்டங்களாகட்டும், சமத்துவ போராட்டங்களாகட்டும், அனைத்துக்கும் அவங்களுடைய வாழ்க்கை ஒரு வந்து முக்கிய ஒரு உதாரணமாக இருக்கதை நாம் பார்க்கலாம் இல்லைங்களா?